கிரீமியா பிரிட்ஜ் இது யாரும் மறந்திருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய கிரீமியாவையும் ரஷ்யாவையும் இணைக்கும் பாலம் தான் இந்த கிரீமியா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு பார்த்தா அதில் உக்ரைன் ஒரு அட்டாக்கை நடத்துகிறாங்க. அந்த அட்டாக்கு காரணமான வெடிபொருட்கள் அமெரிக்காவை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 டன் டிஎன்டி வெடிக்கிற அளவுக்கான ஒரு இம்பேக்ட் தான் அந்த ஒரு பிரிட்ஜில் ஏற்பட்ட வெடி விபத்தின் போது ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராலாக இதுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்காங்க, அமெரிக்காவினுடைய ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இப்போ கிரீமியா பிரிட்ஜ் எப்படி இருக்குது? கிரீமியா பிரிட்ஜ் தான் ஒரு கீ பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. அதை தகர்த்துட்டாங்கன்னா, உக்ரைன் அதை 2 துண்டாக மாற்றிட்டாங்க, அது வழியாக எந்த டிராஃபிக்கும் போகலைன்னா இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ரஷ்ய இராணுவ வீரர்களுக்கு உதவியே கிடைக்காது அப்படின்னு சொன்ன ஒரு காலம் இருந்துச்சு. இதை ரஷ்யாவும் படித்திருப்பார்கள். அப்போ அதுக்கு வேறு ஏதோ ஒரு ரூட் அவங்க தயார்படுத்தியிருக்காங்க. அது என்ன ரூட் அப்படிங்கிறதும், அது கூடவே இந்த கிரீமியா பிரிட்ஜ் ரஷ்யாவினுடைய எதிர்கால திட்டத்துக்கு எதுக்கெல்லாம் தேவை அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சரி விக்கி, இப்போ இதையும் பார்க்குற அப்படின்னு கேட்டால், இப்போ இதுதாங்க ஹாட்டு. ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாரு, கிரீமியா பிரிட்ஜ் மட்டும் கிடையாது, ரஷ்யாவினுடைய ஒஃபென்சிவ் முழுவதுமாக எங்களால் நிப்பாட்ட முடியும். எப்படி? எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆயுதங்கள் இன்னும் சரியாக கிடைக்காம இருக்குது. சப்போஸ் அதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா ரஷ்யாவை நாங்கள் சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு ஓட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரீமியா பிரிட்ஜே ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கே ஆல்டர்னேட்டிவ் கொடுத்த ரஷ்யா என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் கையில் வச்சுருப்பாங்க? இது எல்லாத்தையும் பார்த்துடலாமா? கிரீமியாவினுடைய பிரிட்ஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு தேவை. கிரீமியாவினுடைய பிரிட்ஜ் ரஷ்யாவுக்கு இருந்தால் அவங்களுடைய ஆக்சஸ் இருந்தால் மட்டும்தான் ரஷ்யாவால் உக்ரைனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். உக்ரைனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தால் தான் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய எஸ்தோனியா, லாத்வியா, லித்துவேனியா, பால்டிக் நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நாடுகளை இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். ஒன்ஸ் உக்ரைன் அப்படிங்கிறத ரஷ்யா அவங்களுடைய எங்களுக்கான எய்ம் இது தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட பார்வை பால்டிக் நாடுகளாக இருக்கும், இல்லாட்டி பால்டிக் கடலாக இருக்கும் அப்படிங்கிறத பல காணொலிகளில் நாமளே பார்த்துருக்கோம். அப்போ லாத்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 நாடுகள் உக்ரைன் வழியாக அக்சஸ் பண்ண முடியும். உக்ரைனுக்கு கிரீமியா பிரிட்ஜ் வழியாக அக்சஸ் பண்ண முடியும். இதுதான் ரஷ்யாவினுடைய ஒரு வழித்தடமாக இருந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தா இந்த வழித்தடத்தில் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டது உக்ரைன். உனக்கு மட்டும் கிடையாது, எங்களுக்கும் இந்த மாதிரி அட்டாக் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சாதித்த அந்த ஒரு தினம். 19 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜில் ஒரு சைடில் பெரிய அளவில் வெடி விபத்து ஏற்படுது. டிராஃபிக் எதுவுமே ஃப்ளோ ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. 2-3 வாரங்கள் ஆகும் அப்படின்னு சொன்னவங்க கரெக்டாக 1.5 மாதங்களுக்கு பிறகு தான் அதை டிராஃபிக்கெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போ அப்படிப்பட்ட பிரிட்ஜ் அட்டாக் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய அந்த ஒரு இராணுவ புரட்சியில் ஒரு கருப்பு தினமாக பார்க்கப்பட்டது. அதன் பிறகு ரஷ்யா திரும்ப உக்ரைனை டபுள் அடி அடித்தாங்க. அதெல்லாம் விட ரஷ்யாவுக்கு அது ஒரு பெரும் கருப்பு தினம் தான். ஸோ அந்த பிரிட்ஜ் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் தாக்குதலுக்கு உட்படலாம் அப்படின்னு சொல்லி நினைத்த ரஷ்யா என்ன செய்கிறாங்க, இதற்கான மாற்று வழியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த எஸ்தோனியா, லித்துவேனியா மற்றும் லாட்வியா அப்படிலாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஜிடிபி பெர் கேபிட்டா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்தோனியாவினுடைய ஜிடிபி பெர் கேபிட்டா $45,120 அமெரிக்க டாலர். லாத்வியாவினுடைய ஜிடிபி பெர் கேபிட்டா அப்படின்னு சொல்லும்போது $41,730 அமெரிக்க டாலர். லித்துவேனியா அப்படின்னு சொல்லும்போது பெர் கேபிட்டா அப்படின்னு சொல்லும்போது $50,600 அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய ஜிடிபி பெர் கேபிட்டா அப்படின்னு சொல்கிறது சுமார் $38,290. அப்போது பொருளாதாரத்துலேயும் சரி, இல்லை அந்த இடத்து வளர்ச்சி அடைந்த நாடாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயுமே இந்த 3 பால்டிக் நாடுகள் ரஷ்யாவோட ஜிடிபி பெர் கேபிட்டாவில் கூடுதலாக இருக்கக்கூடிய நாடுகள். அப்போ அந்த 3 நாடுகளையும் இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க ரஷ்யா அப்படின்னு சொல்லும்போது அது ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே இப்போ யோசிச்சு இருந்திருப்பீங்க. சரி, இப்போ ரஷ்யா நேராக அந்த கிரீமியா பிரிட்ஜுக்கு வரலாம். கிரீமியா பிரிட்ஜிலேருந்து, அதாவது ரஷ்யாவில் நிறைய ட்ரக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்வாங்க, இந்த பக்கமாக உக்ரைனில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு தேவையான சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான சீருடைகள், அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள், இது எல்லாம் இந்த கிரீமியா பிரிட்ஜ் வழி தான் வரணும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா கர்ச் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்ச் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிற இடத்துலேருந்து ட்ரக்ஸ் என்ன செய்யும், நேராக அப்படியே கோசன் பகுதியில் வந்து கோசன்லேருந்து ஜாப்ரோசியா ரீஜனுக்கு வந்து அப்படியே அவங்களுடைய செக்டாஸுக்கெல்லாம் போகும். இதுதான் வழித்தடமாக இருந்தது. இந்த வழித்தடத்தை தான் யார் என்ன செய்கிறாங்க, ஒரு ட்ரக்கை வச்சு அடிக்கிறாங்க உக்ரைன்.
இதன் பிறகு ரஷ்யா உருவாக்குன அடுத்த வழித்தடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெலிட்டோபோல், மெலிட்டோபோல்லேருந்து பெர்டியான்ஸ்க், பெர்டியான்ஸ்க்லேருந்து மேரிபோல், மேரிபோல்லேருந்து அடுத்ததாக அவங்களுடைய கனெக்டிங் ரீஜன் அப்படின்னு சொல்லி தான் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுடைய வழித்தடத்தை ஒரு பிரிட்ஜ் வழி இல்லாமல் ரோடு வழியாக இணைத்து விட்டார்கள். அதற்கான சேட்டலைட் இமேஜஸ் ப்ளஸ் அதற்கான மேப் இமேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு இணைத்து இருக்கிறேன். அப்போ இந்த ரோடு வழியாக இவங்க இணைச்சிருக்கிறதுனால ஒரு பாலத்தை அடிச்சுட்டா ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவு கிடைக்காது, அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் கிடைக்காது, அவங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்காது அப்படிங்கிற அந்த மித்தை யார் பஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ ரஷ்யா பஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ரஷ்யா என்ன செய்கிறாங்க, அந்த வழித்தடத்தை இன்னும் ஆக்ரோஷமாக அமைக்கிறார்கள். புதிய ரயில் தடங்கள் அப்படிங்கிறது அமைக்கப்படுகிறது. ஈஸி ஆக்சஸ்க்காக, ஸ்பீட் ஆக்சஸ்க்காக இந்த ரயில்வே நெட்வொர்க் அப்படிங்கிறத யார் செஞ்சிட்ருக்காங்க, இப்போ ரஷ்யா செஞ்சிட்ருக்காங்க. அப்போ இந்த ரயில் நெட்வொர்க் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் இங்கெல்லாம் கொண்டு வந்துடலாம், ரஷ்யாவுக்குள்ளெல்லாம் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட யோசனையாக ரஷ்யா அவங்களுடைய காய் நகரத்தில் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்படி ஒரு வழித்தடத்தை ரஷ்யா அமைத்து விட்டது. பிரிட்ஜ் அப்படிங்கிறதுல இப்போ டிராஃபிக் இருக்கா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப 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 கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே அந்த இடத்த அடித்து உக்ரைனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உலக நாடுகள் வேணும்னா என்ன செய்வாங்க, எச்சரிக்கை கொடுப்பாங்க. அதனால் அந்த 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 இடத்தினுடைய வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிருச்சு. உக்ரைனுடைய ப்ரைம் டார்கெட்டாக இருந்த அந்த கர்ஸ்ட் பிரிட்ஜ் அப்படிங்கிறது இப்போது அடித்தா ஓகே, இல்லாட்டி விட்டுருப்பா, அது நம்முடைய ப்ரைம் டார்கெட் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு மாறிவிட்டது என்று சொல்லலாம். சரி, அப்படின்னா இப்போ ரஷ்யாவை ஸ்லோ பண்ணுறதுக்கு உக்ரைன் செய்யக்கூடிய வியூகங்கள் தான் என்ன? அவங்கக்கிட்ட வெப்பன் இல்லைன்னு சொல்கிற, அவங்கக்கிட்ட போதுமான ஆயுதங்கள் பல உலக நாடுகள் வாக்குறுதி தான் கொடுத்துருக்காங்க, அது இன்னும் ஃபிசிக்கலாக அவங்க கையில் கிடைக்கலன்னு சொல்கிற, அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2400 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஊர்லலாம் வண்டி போகும்போது ஆணியை தூக்கி வீசுவாங்க தெரியுமா, பஞ்சர் ஆகட்டும், பஞ்சர் கடைக்காரங்களே அதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிட்ட இருக்கக்கூடிய பஞ்சர் கடை எதுவோ அதை தேடி வருவாங்க, அவங்களுக்கான அந்த வியாபாரம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரி தான் இப்போ உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா குட்டி குட்டி 3 சைடு ஆணி இருக்கிற மாதிரியான ஒரு காலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது வேறு பல பெயர்களில் அழைக்கிறார்கள். அது ரஷ்யாவினுடைய கான்வோ இல்லாட்டி ரஷ்யாவினுடைய கவச வாகனங்கள் இல்லாட்டி இந்த மாதிரி டயர் இருக்கக்கூடிய வாகனங்கள் வரக்கூடிய இடத்துல என்ன செஞ்சிடறாங்க, வீசிடுறாங்க. அப்படி வீசுறதுனால பங்க்சர் ஆகுது, நிறைய வண்டிகள் அங்கங்கே நிற்கிறது. சரி, இது உக்ரைனுக்கு பெரிய அளவில் கை கொடுத்ததா என்று கேட்டால் எஸ், எதிரணியை கொஞ்சமாக ஸ்லோ பண்ண வச்சாங்க உக்ரைன் அப்படின்னு சொல்லலாம். 2400 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வார் ஸ்ட்ராட்டஜியை இப்போ உக்ரைன் பயன்படுத்துகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, அப்படின்னா ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்தமான அசட்ஸையும் பிடுங்கி உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் சொன்னது அல்லவா, அதில் எந்த அளவுக்கு நடந்திருக்கு, அதனால் யாருக்கு ரொம்ப பெரிய அளவில் நன்மை நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ பெல்ஜியத்தை நம்ம எடுத்துக்கலாம். பெல்ஜியத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவினுடைய அசட்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தில் எல்லாத்துலேயும் சேர்த்தா ஒரு 400 பில்லியன் அமெரிக்க டாலர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 208 பில்லியனாவது இருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக அடித்து சொல்கிறாங்க. அப்போ இந்த 208 இருக்கட்டும் இல்லாட்டி 400 பில்லியன்னே வச்சுக்கோங்களேன். அதில் அந்த வட்டி விகிதம் மட்டும் அப்படி 400 பில்லியன் அசட்ஸில் அவங்களுக்கு கிடைச்ச வட்டி விகிதம் மட்டுமே எவ்வளோ ரூபாவாக இருந்திருக்கு அப்படின்னா ஒரு 4.72 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்திருக்கு. யாருக்கு? ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு, இந்த பெல்ஜியம் போன்ற நாடுகளுக்கெல்லாம் கிடைச்சிருக்கிற அந்த வருமானம் மட்டும் ரஷ்யாவினுடைய ஃப்ரீ செய்யப்பட்ட அசட்டால், அந்த அசட்டை அவங்களுடைய பணமாக இருக்கலாம் இல்லாட்டி பொருளாக இருக்கலாம், அதனுடைய ஒரு வட்டி அப்படின்னு சொல்கிறதே ஒரு 4.72 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த 4.72 பில்லியன் அமெரிக்க டாலரில் அவங்களுக்கு வட்டி வந்திருக்குல்ல, அதில் என்ன செய்கிறாங்கன்னா 90% அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 90% உக்ரைனுக்கும் 10% அப்படிங்கிறது உயிரை பெரிய அளவில் பாதிக்காத எய்டுக்கும் யார் பயன்படுத்த போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஐரோப்பிய ஒன்றியம் பயன்படுத்த போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த இடத்துல 28% அவங்க என்ன செய்கிறாங்க, வட்டி, அந்த வட்டிக்கு அவங்க ஒரு டேக்ஸ் விதிக்கிறாங்க. 3% அப்படிங்கிறது யூரோ கிளியர் சார்ஜஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3%. அடுத்ததாக பெல்ஜியம் கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க வந்து டோட்டலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் தான் 28% டேக்ஸில் அவங்களுக்கு கிடைச்ச வருமானம் மட்டும்தான் 4.72 பில்லியன். தப்பாக சொல்லிட்டேன். அப்போது 28% கிடைச்ச இந்த 4.72 பில்லியனில் 1.3 பில்லியன் அப்படிங்கிறது பெல்ஜியத்துக்கு மட்டுமே தனியாக போகுதுன்னு சொல்கிறாங்க. பெல்ஜியத்துக்கு இவ்வளோ ரூபா டேக்ஸாக மட்டும் போகுது. அப்போ பெல்ஜியம் இவ்வளோ நாள் உக்ரைனுக்கு உதவின தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு 400 மில்லியன் 500 மில்லியன் தான் வருங்கிறாங்க. அப்போது யுத்தம் யாருக்கு நல்லது? எல்லாருக்கும் நல்லதாக இருக்குது, உக்ரைனை தவிர. எல்லாரும் அவங்கவுங்க காய் நகரத்தில் செய்கிறாங்க, அவங்கவுங்க லாபத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். பெல்ஜியம் கூட 1 பில்லியன் அமெரிக்க டாலரை லாபமாக எடுத்து 300 மில்லியன் அமெரிக்க டாலரை செலவு பண்ணியிருக்காங்க உக்ரைனுக்கு உதவுகிறோம் அப்படிங்கிற பெயரில். இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது.
அப்போது லித்துவேனியாவினுடைய அடுத்த கட்ட நகர்த்தலே ரஷ்யாவை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதும் பால்டிக் நாடுகளை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கிறது கூட ரஷ்யாவினுடைய அசட்ஸை இன்னும் வேணால் நீங்கள் விற்றுக்கோங்க அப்படிங்கிறதையும் யார் சொல்லிட்டு வராங்க? பால்டிக் நாடுகள் சொல்லிட்டு வராங்க. சரி, இவ்வளோ நடந்துருச்சு. பெரிய அளவில் ஒரு ஷேக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஸ்பானிஷ் நியூஸ் பேப்பர் ஒரு அண்டர் கிரவுண்டு வெப்பன் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஒரு உளவு செய்தி, அதில் இமேஜஸ்லாம் கிடச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே ஸ்பானிஷ் நியூஸ் பேப்பர் என்ன செஞ்சிட்டாங்க? உக்ரைனுடைய ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் வெப்பன் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது இன்றைக்கி ரஷ்யாவின் கண் முன்பே காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு அந்த இடத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.